ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடெலாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் ப்ரீவியஸாக நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுக்குற சப்ளை அண்ட் டிமாண்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆக முன்னாடி கீழே இருக்க டிமாண்டும் மேலே இருக்க சப்ளையும் மார்க் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கான். ஸோ என்ன பண்ண இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஸோ மார்க்கெட்டே இங்கேருந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ண கேண்டில் என்ன பண்ணால் நேராக நம்ம மார்க் பண்ண இந்த டிமாண்டுக்கு வந்துச்சு. ஸோ நம்ம என்ட்ரி டைம் ஃப்ரேம் என்ன 15 நிமிஷத்தில் நம்ம சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணுவோம். நம்மளோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷம். ஸோ 1 நிமிஷத்தில் போயிடும். ஸோ 1 நிமிஷம் போனதுக்கப்புறம் மார்க்கெட்டே இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். அப்போ நம்ம என்ன பார்ப்போம், இந்த இடத்துல ஒரு ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ இதை மார்க் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், எம் சோர்ஸ் நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ இப்படி பண்ணணும். இங்கேருந்து என்ன பண்ணுவோம், மார்க்கெட் இந்த லெவலில் போய் உடைக்கணும். இது நம்ம ரூல். பாடிக்கு பதிலாக இப்படி விற்க விடலாம். இப்படி இருந்தாலும் இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். பாடி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஹை ப்ராபிலிட்டி, விற்க விட்டுருந்தாலும் நமக்கு போகுது. ஸோ மார்க்கெட் இப்படி நிற்கிது. நம்ம என்டி டைம் ஃப்ரேம் வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து மார்க்கெட்டை மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போகிறான். ஸோ அங்கே நிற்குது. ரெண்டாவது என்ன பண்ணுறான், அடுத்த கேண்டில் போகிறான். அடுத்த கேண்டில் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டு மேலே உடச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இந்த ரூல் படி நமக்கு இங்கேருந்து டிமாண்ட்லேருந்து மேலே போகிறதால ஏதாவது இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான்னு மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக், நமக்கு இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல என்ட்ரி வைப்போம் நார்மலாக. அதுக்கப்புறம் கீழே ஸ்டாப் லாஸ் வைப்போம். அப்போ நமக்கு இந்த இடத்துலனா என்ட்ரி மேலே 1 போகணும். கீழே போய் லோ டைம் ஃப்ரேமில் எஸ்எல் வச்சுருந்தோம், அதை பாடி க்ளோஸ் பண்ணால் ஸ்டாப் லாஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ட்ரி எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எங்கே சொல்லித்தரேன், நம்மளோட கிளாஸில் இது எப்படி என்ட்ரி எடுக்கணும், இதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நம்ம கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ அந்த கிளாஸ் எங்கே படிக்க முடியுங்கிற வெப்சைட் லிங்க் நான் கீழே யூஆர்எல் தரேன். ஸோ நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் தொட்டுட்டு மறுபடியும் லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி பிளான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணணும். அப்போ இங்கே வரணும், என்ட்ரி எடுக்கணும், மேலே போகணும். ஸோ இந்த இடத்த போய் இங்கே நம்ம 1 வரும்போது இதை வந்து டிபியாக பிளான் பண்ணுவோம். ஸோ இது லைவில் நம்ம பிளான் பண்ணுற விஷயம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்கள், மார்க்கெட் கீழே வரான், என்ட்ரி எடுக்கிறான். என்ட்ரி எடுத்துட்டு நம்ம டைரக்ஷனாக மார்க்கெட் டிபி போகும். ஸோ இந்த மொத்த விஷயங்கள், இது எப்படி ஹையர் டைம் மார்க் பண்ணுறது, எப்படி லோ டைமில் என்ட்ரி எடுக்கிறது, இதுக்கான க்ரைட்டீரியா என்ன, என்ட்ரி வேலிடேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் என்னோட கிளாஸில் உங்களுக்கு கோர்ஸாக தந்திருக்கேன். ஸோ நீங்கள் அதை கற்றுக்கணும்னு தெரிஞ்சால் கீழே கொடுக்குற இந்த வெப்சைட்டில் ஸ்மார்ட் கோட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இதுக்கான கண்டென்ட் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த கோர்ஸ் கற்றுக்கலாம். இது வந்து நம்ம 15 நிமிஷத்தில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி படிக்கிற விஷயம். இதே நான் பண்ணால் உங்களுக்கு தினசரி என்னோட இன்ட்ராடே கோர்ஸும் நான் உங்களுக்கு பிளான் கொடுக்கும். அதுனா இதோட கம்மியான டைம் ஃப்ரேம், லோ டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணுவோம்னா சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணிவிட்டு அங்கே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் படிப்போம். இப்போ நான் என்ன பண்ணேன், நேற்று கொடுத்த லெவல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மார்க்கெட் இந்த இடத்துல வரத்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிப்பேன், உங்களுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குன்னு மார்க் பண்ணிப்பேன். மார்க்கெட் வந்தால் என்ட்ரி எடுத்துட்டு மேல் நோக்கி போகிறேன். சப்போஸ் இந்த என்ட்ரி எஸ்எல் அடிச்சா என்ன ஆகும், அதையும் படிக்க முடியும். அதுக்கு பேர் ஃபிளிப் என்ட்ரி. இந்த எஸ்எல்ஐ எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்ட்ராடே கோர்ஸில் சொல்லித்தரோம். ஸோ உங்களுக்கு 2 விதமான கோர்ஸ் இருக்குது. ஒன்று இன்ட்ராடே கோர்ஸும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக எஸ்எம்சி படிச்சுட்டு நீங்கள் அப்படியும் போகலாம். இது யாருக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டில் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு கம்ப்ளீட் எஸ்எம்சி கோர்ஸ் போகலாம். ஸோ என்னோட வீடியோ கோர்ஸ் எல்லாமே இந்த smartcoretrader.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் இந்த கோர்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த கோர்ஸ் யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் வந்து ஃப்ரம் த பிகினிங் இப்போ தான் நான் வந்து கோர்ஸுக்குள்ளே வரேன், மார்க்கெட்னா என்ன, ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அட்வான்ஸ் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். எஸ்எம்சி கம்ப்ளீட் கோர்ஸ் இன் அட்வான்ஸ் லெவல். இல்லை எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து கோர்ஸ்லேயே நான் ஆல்ரெடி நேரத்தில் கோர்ஸ் பண்ணிட்டேன், பட் எனக்கு வின்னிங் ரேட் மட்டும் அவ்வளோ வரல, ஸோ எனக்கு இன்ட்ராடே கோர்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் பெட்ரு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த இன்ட்ராடே கோர்ஸ் போய்க்கலாம். இன்ட்ராடேங்கிறது உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு வாங்கி நம்ம அன்னைக்கே விற்கிற மாதிரி வரும், இல்லைன்னா அன்னைக்கே விற்றுட்டு அன்னைக்கே வாங்குற மாதிரி வரும். ஸோ அந்த டயத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராஃபிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறையா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த மாதிரி இன்ட்ராடே கோர்ஸ் வாங்குறது பெட்ரு. ஸோ உங்கள் லெவல்ஸ் என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. ஒருவேளை 2 கோர்ஸுமே நீங்கள் கம்பைன் பண்ணி வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணால் ஒரு கோம்போ ஆஃபர் மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் விஷயமா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நான் கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நான் கொடுக்குற லெவல்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரெண்டாவது, மார்க்கெட்டு அந்த இடத்துக்கு வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு நான் மார்க் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். மார்க் என்ன பண்ணா கரெக்டாக வந்தால் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தா இந்த டிமாண்டில் தான் என்ட்ரி எடுக்க போகிறேன். ஸோ இது மார்க் பண்ணி கொடுத்தது 12:57. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், கரெக்டாக வரான், இங்கே இந்த இடத்துக்கு வரான், என்ட்ரி எடுக்கிறான், மார்க்கெட் இங்கேருந்து நம்ம டைரக்ஷனாக போகிறான். ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், உங்களுக்கு தரவ இந்த நாலேஜ் இருக்கும் பட்சத்தில், இப்படிலாம் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் படிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இந்த ட்ரேடு நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா
என்னன்னா இது ஆப்போசிட். எஸ்எல் அடிக்கும்னு எதிர்பார்த்து எஸ்எல் அடிச்சுச்சுன்னா ட்ரேடுக்குள்ள போகிற செட்டப்பு. இதை வந்து நம்ம ஃபிளிப் என்ட்ரின்னு சொல்கிறோம். இதையும் நம்ம எங்கே படிப்போம்னா இன்ட்ராடே ஸ்கேல்பிங்கில் உள்ள ரிவர்சல் செட்டப்பில் இது நீங்கள் படிப்பீங்க. இது மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணி கொடுத்துருப்பேன். எஸ், இந்த பாருங்க, மார்க்கெட் இன்னும் அந்த இடத்துக்கு வரல. மார்க்கெட் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பர்பஸாகவே மேலே போய் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணனா மார்க்கெட்டு புள்ளிஸு அப்படிங்கிறத இங்கே எய்ம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அந்த செட்டப் இங்கே நடக்குது பாருங்க. எஸ், இந்த இடத்துல மார்க்கெட் மேலே வரோம், நம்ம எதிர்பார்த்த இடத்துல உடச்சி அங்கேருந்து மார்க்கெட் போகுது. இது என்னன்னா, நீங்கள் ஒரு டைரக்ஷன் மார்க்கெட் போகணும்னு எதிர்பார்ப்பீங்க, மார்க்கெட் அந்த இடத்துல போகாது, அதுக்கு ஆப்போசிட்டில் போகும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், முன்கூட்டியே தீர்மானிச்சிடும். ஸோ மார்க்கெட்டே இங்கேருந்து போச்சுன்னா அப்போ நம்ம அந்த இடத்துல என்ட்ரி கிரைட்டீரியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ அந்த மாதிரி போகும்போது நம்ம அந்த குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சு அதுக்கு மேலே நம்ம டார்கெட் புக் பண்ணுறது. இதுக்கு பேர் ஃபிளிப் என்ட்ரி அப்படின்னு அர்த்தம். இதையும் நீங்கள் நம்மளோட இன்ட்ராடே ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி வேர்ல்டு மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் அங்கேருந்து வரான், நம்ம கொடுத்த இடத்துலேருந்து என்ட்ரி எடுத்துட்டு 1-3 போயிருக்கான். நம்ம மினிமம் டார்கெட்டை 1-3 தான் பிளான் பண்ணுவோம். ஸோ சில நேரத்தில் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்மளோட கோர்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹையர் டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டே ஹையர் டைம் ஃப்ரேம் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கீழே வரான். ஸோ கீழே வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி மைனஸ் வச்சு கொடுத்துருக்கான். ஸோ மைனஸ் வச்சு கொடுத்துட்டு நான் மேலே மார்க் பண்ண சப்ளை தொட்டு மார்க்கெட்டு அங்கேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் சோச் பார்த்துருப்போம். மார்க்கெட் புள்ளிஸாக இருக்க மார்க்கெட்டு பியரிஸ். ஸோ நம்ம வந்து புட் ஆப்ஷன் பார்க்கணும். ஸோ அப்போ புட் ஆப்ஷன் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், டபுள் சோச் பார்த்துட்டு போகணும். ஸோ இந்த இடத்துல நான் டபுள் சோச் பார்த்துருக்கேன். மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்கான், டபுள் சோச்சுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பியரிஸ் ஆயிருக்கான். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும், நீங்கள் ப்ராப்பரான நாலேஜ் இருந்துச்சுன்னா மட்டுமே உங்களால் இந்த மாதிரி மார்க்கெட் பை போகிறோன்னா செல் போகிறோன்னா நம்ம டைரக்ஷன் வரானா அப்படி எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் நாலேஜோடு போங்க. இதை கற்றுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கோர்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே போய் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி இந்த கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் இந்த கோர்ஸ் பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, மிக்க நன்றி. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.